கல்யாணம் எல்லாருமே டிசைட் பண்ணிடுறீங்க உங்கள் பசங்களுக்கு நல்லா பண்ணணும்னு. எல்லா அம்மா அப்பாவுக்கும் பெரிய ஆசை இருக்குது. நான் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணு சொந்தக்காரனா இல்லை ஒரு பையன் அந்த பொண்ணுக்கிட்ட சொந்தமாக பழகி, அது மாமா பொண்ணு உறவாக இருக்கலாம், இல்லை கூட ரொம்ப முறையில் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு உறவாக இருக்கலாம்னு நினச்சிக்கோங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு கல்யாணம்னு டிசைட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கல, இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் உடனே இதை ட்ராப் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இவங்க வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் நினச்சி பழகும் போது, இதே பர்சனை திடீர்னு இந்த பர்சனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லும் போது ஒரு அருவருப்பான ஒரு ஃபீல் தான் வரும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன்னா டீப் ஹார்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நபருக்கு ஏக்கும் பிக்கும், இப்போ ஏ வந்து பையன் பி பொண்ணுன்னு வச்சுப்போம், இல்லை ஏ பொண்ணு பி பையன் வச்சுப்போம், இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு டீப் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குட்டி ரொமான்ஸ் ஓடிட்டு இருந்துச்சுன்னா இதை மேரேஜாக மாற்ற முடியும், இதை கல்யாணமாக மாற்ற முடியும். ஆனால் இது மேரேஜே இல்லை, இது வந்து எந்த விதத்துலையும் மேரேஜ் ஆகுற அந்த மைண்ட் செட்லேயே இல்லாதவங்கள நம்ம போய் மேரேஜ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த மேரேஜ் என்ன ஆகுங்க? நிறைய நேரங்களில் இது அந்த ஆணுக்கு அந்த பெண்ணு மேலே ஈர்ப்பு வராதுங்க. உடம்பு முதல்ல மிக்ஸ் ஆகணும்னா மனசு மிக்ஸ் ஆகணும். உடம்பு மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. உங்களுக்கு மனசை பற்றிலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா மனசு எல்லாம் சரியாயிடுங்க. அது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் போட்டு ஒரு குழந்தைய பார்த்தா எல்லாம் சரியாயிடுங்கன்னு நினச்சிக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி இருந்த காலம் இல்லை. முன்னாடிலாம் வந்து யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்க, அதனால குடும்பங்கள் ஜெயிச்சுது, முன்னேறிச்சு, பாசிட்டிவாக போச்சு. ஆனால் இப்போ ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க தயாராக இல்லை ஒருத்தர் விட்டு கொடுக்கலனாலும் அந்த குடும்பம் ஃப்ளாப் ஆகிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கணும். எப்படி? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு இவரும் விட்டு கொடுக்கணும். ஆனால் நீ விட்டு கொடுக்குறது அது முட்டாள்தனம். நான் விட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறவங்கள வலுக்கட்டாயமே போய் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த கல்யாணம் டிசாஸ்டரில் தான் முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சக்தி இப்படி சொல்கிறீங்க? டிசாஸ்டரில் முடியும்னா அப்போ என்ன பண்ணுறது? இந்த நிமிஷம் ஃபஸ்ட்டு உங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னா வாழ்த்துக்கள். ஆனால் அவங்களுக்கு பிடிக்குதான்றத பர்சனலாக தனித்தனியாக கேட்டு பார்த்து ரெண்டு பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ரெண்டு பேருக்குமே இந்த திருமணத்தில் விருப்பம் இருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை தயவு செய்து ட்ராப் பண்ணுங்க. அதே மாதிரி பசங்க நிறைய பேருக்கு ஆனால் எனக்கு இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்கள் வீட்டில், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா? நிறுத்துமா உடனே எனக்கு வேணான்னு விருப்பப்பட்டு சொல். இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு வந்து மேபி இதில் வரலாம், மேபி எனக்கு செட் ஆகலான்னாலுமே நீ யோசி. இல்லை நான் எப்படியும் பார்த்துறேன் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது நீ முடிவு பண்ணிட்டேன்னா நிச்சயமாக கம்யூனிகேட் பண்ண. நிறுத்துன்னு சொன்ன எதை நிறுத்து? இன்னொரு தடவை உன் அம்மா அப்பா இது மேலே ஆசையை வைக்கிறத நிறுத்துன்றப்போ இது போதுமா, இது மேலே நீங்கள் ஆசை வைக்காதீங்க, எனக்கு செட் ஆகுதுமா, உங்கள் ஆசையை வேஸ்ட் பண்ணிட நான் விரும்பலமா, எனக்கு இதுதாம்மா பிரச்சனைன்றதை சொல்லு. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு கூட சில பேருக்கு இன்னொரு லவ்வோ இதுவோ கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நான் இப்பயே சொல்கிறேன், இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொருத்தரை ஏமாத்தாத. அவங்கள முழுசாக வேணான்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளவா. இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே முழுசாக உனக்கு புரிஞ்சுது, உனக்கு பிடிச்சதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளவா. ஸோ கல்யாணன்றது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். எப்படி? ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். அதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கல்யாணம்லாம் ஈஸிலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷன். ஏற்கனவே ஒரு புது ரெண்டு உறவு, அந்த உறவு புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. இதுல வந்து இந்த உறவுக்கு இந்த உறவு மேல பாசமே இல்லை, அந்த உறவுக்கு இந்த உறவு மேல பாசமே இல்லைன்னா டோட்டலாவே கல்யாணம் ஃப்ளாப் ஆயிடும். அதுக்கப்புறம் கோர்ட்ல நிக்கிறேன், வாசல்ல நிக்கிறேன், கோயில்ல நிக்கிறேன், மந்திரம் பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், சொந்தக்கார சூன்யம் பண்ணிட்டான், இதெல்லாம் சொல்லி முட்டாள்தனமா யாரும் சுத்தாதீங்க. தேசம் சொல்றேன், சொத்து கை விட்டு போயிடக்கூடாது, அந்த சொத்து நமக்கு வரணும், இந்த சொத்து இவங்களுக்கு வரணும்னு நினச்சி சொத்தை பெருசாக பார்த்து உண்மையான சொத்து எதுனா உங்கள் பசங்களோட மன நிறைவு, மன சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அது அற்புதமான ஒரு லைஃப் உங்கள் குழந்தைங்களுக்கு உருவாக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசுறதா என்ன மன்னிச்சிருங்க. சக்தி நல்லா போயிட்டு இருந்துச்சு, உன் வீடியோ பார்த்துட்டு என் பையன் இப்போ வேணான்றா, கல்யாணம் வேணான்றா, என் பொண்ணு கல்யாணம் வேணாந்து என் வீடியோ பார்த்துட்டுலாம் அவங்க சொல்ல, அவங்க உண்மையாகவே ஆழ் மனசில் ரொம்ப கோடையாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கும். ஏன்னா நான் இப்பயே சொல்கிறேன், பொய்யா 100 வருஷங்கள் ஒன்றா வாழ்றதோட உண்மையாக தனியாக கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா தப்பான உறவுகளை லைஃப்பில் உங்கள் பசங்க லைஃப்பில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, தப்புனா எது? உங்கள் பசங்களுக்கு பிடிக்காத எல்லா உறவும் தப்பு தான். அவன் கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு வாழ்க்கையாயிடும். இல்லை என் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் நினச்சிங்கன்னா உட்கார வச்சு என்னடா சொல்ல வேணும், உங்களுக்கு என்னடா பிரச்சனை, என்னென்னவோ அவனுக்காக வாங்கி கொடுத்தீங்க, எதோ அவனுக்காக சந்தோஷப்பட, இதையும் சந்தோஷம் தான் கொடுத்து பாருங்களேன். ஆனால் தெளிவு பண்ணுங்க.
அதோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாம் சொல்லி, தம்பி இது உனக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்றது அந்த குழந்தைக்கு புரிய வைங்க. புரிய வச்சுட்டு ஒன்று அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க கொடுங்க. இல்லை அவனுக்கு செட்டே ஆகாது ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. முன்னாடி என்ன சொன்னேன், சொந்தக்காரங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணும்போது ஒரு போர்டம் சீக்கிரமாக லைஃப்ல வந்துடும், சீக்கிரமாக வயசான ஃபீலிங் வந்துடும் அவங்களுக்கு. இது அதோட கான்ஸ், அதோட ஆபத்து. ஏன்னா தெரிஞ்ச முகத்தே பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு வராது. இந்த குழந்தை நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கான அந்த ஈடுபாடு நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அப்படி இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த பாண்ட் வரதில்லை. இது நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். அதில் சிலர் உங்கள் குழந்தைங்க வந்து இல்லை அதெல்லாம் பாண்ட்லாம் இருக்குது, பாண்ட்னா ஒரு லவ் இருக்கும். அப்போது ரொமான்ஸ் இருக்கிற சொந்தக்காரங்களுக்குள்ள கல்யாணம் ஆனால் சந்தோஷம். வெறும் அஃபெக்ஷன் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ரொமான்ஸ் இல்லை, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. இல்லை அப்புறம் வந்துடும் நம்பிக்கை வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைங்க, சேர்த்து வைங்க. அப்போது என்ன பண்ணணும், உட்காந்து கம்யூனிகேஷன் பண்ணி பேசி புரிய வச்சு எது சரியோ அந்த முடிவெடுங்க. ஏன்னா இது வாழ்க்கைக்கான முடிவு, இன்னைக்கு நாளைக்கு முடிவு போகிற முடிவு இல்லை, இது வாழ்க்கைக்கான முடிவு. தெளிவு கிடைச்சதா இல்லையா? இதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் பயணிக்க போகிறோம். வாய்ப்பு கொடுத்த அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.